இயேசுவின் நாமத்தினாலே சினர்ஜி மிஷன் இந்தியாவினராக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சினர்ஜி மிஷன் ஊழியங்கள் இந்தியாவிலே வட மாநிலத்திலே அநேக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஸ்பெஷலி மிஷனரிஸுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே அவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபத்தில நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான நல்ல தகப்பனே, விசேஷமாய் நாங்கள் வருகிறோம். இந்த சினர்ஜி மிஷன் இந்த ஊழியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, உமக்காய் ஆண்டவரை நின்று கொள்ளுகிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக. இந்தியாவில் இவர்கள் செய்கிற அநேக ஊழியங்களுக்காய் நன்றி. அநேக மிஷனரிஸ், அதே போல அநேக சபைகளுக்கு ஆண்டவரை அவருடைய கரங்களை ஆண்டவரை இவர் நீட்டி இருக்கிறார்கள், உதவிகளை செய்திருக்கிறார்கள், ஜெபங்களிலே தாங்கி இருக்கிறார்கள். செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதா, எல்லா பண தேவைகள் என் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவையான ஆள் பலத்தை கொடுங்கப்பா. ஒத்தாசைகளை கர்த்தர் நீர் அனுப்புவீராக. பரத்திலிருந்து ஆண்டவரே, நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிக்க. அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும், இதுல ஸ்டாஃப்ஸ், அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ, இந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்பா நீராள வேண்டும், இந்த தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. கடவுளின் திருத்திட்டத்தில் ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்திருக்கிற திருச்சபையாய், மிஷனரி இயக்கங்களாய், விசுவாச இல்லங்களாய் கடவுளின் பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக இந்த பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது பழைய ஏற்பாட்டின் 3வது ஆகமத்தின், லேவியர் ஆகமத்தின் 2வது சிந்தனையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக விரும்புகிறோம். லேவியர் ஆகமம் இதற்கு பெயர். இதை புதிய
மொழிபெயர்ப்பு, பொது மொழிபெயர்ப்பு லேவியர் என்று மட்டுமே கூறுகிறது. ஆகமம் என்பதே ஒரு பழைய தமிழ். அப்படின்னா என்ற பொருள், இப்படி கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்கென்று இருந்த லேவியர் என்கிற அந்த இனம் எப்படி இந்த பணி சுமையை அல்லது பணி பொறுப்பை நிறைவேற்றியது என்பதை பற்றி, நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி இந்த சட்டங்கள் கூறுகிறது. அந்த சட்டத்துக்காக இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற பொருள், அசுத்தம் அகற்றுங்கள். அசுத்தத்தை அகற்றுவதற்காக கடவுள் ஆசரிப்பு கூடாரத்தில் வருகிறார், நம்மை புதுப்பிக்கிறார், கூர்மைப்படுத்துகிறார், வளப்படுத்துகிறார், பாவங்களை மன்னித்து அவருடைய திருத்திட்டத்திற்காக நம்மை வழிபாட்டுக்கு, தொழுகைக்கு, சடங்குகளுக்கு, வழிமுறைகளுக்கு ஆயத்தம் செய்கிறார். மலை உச்சியில் சீனாய் மலையிலே மோசே கண்டு சந்தித்தது போல, தரிசித்தது போல, இன்றைக்கு அவர் வந்து என்னை இங்கு சந்திப்பதனால என்னை சுத்தப்படுத்துகிறார், கூமைப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார். அந்த கிருபையில எப்படி நான் நடைமுறையில் இந்த கிறிஸ்தவ வாழ்வை தூய்மைப்படுத்தி வழி நடத்தி, இந்த வழி நடத்துதலுக்காக பிறரை நற்செய்தி பணிகளை அவருக்கு ஊக்கமான விதத்தில், கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற விதங்களில் ஆண்டவரை சேர, அவர் வழி நடக்க, அவர் வழியில் மனிதர்கள் உருவாக்கப்பட. என் வழியில் நடக்கிறது கடவுளுடைய திட்டமாக இருக்க முடியாது. ஆண்டவர் வைத்திருக்கிற விதங்களில் ஆண்டவரை நேசிப்பதற்கு, அவரை சேவிப்பதற்கு, அத்தனை பரிசுத்தமான அவருடைய மீட்பின் திட்டத்தில் பங்கெடுப்பதற்கு ஆண்டவரின் பலி ஆசாரியர்களாய், பலிபீடத்தின் அண்டை நிற்கிற ஜாதியாய், இனமாய் ஆண்டவர் என்னை மாற்றுகிறார், என்னை தகுதிப்படுத்துகிறார். அதைத்தான் 18வது அதிகாரத்திலிருந்து 27வது அதிகாரம் வரைக்கும் அப்படிப்பட்ட வாழ்வு நெறிமுறை இங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. எப்படி? நடைமுறை சுத்தம், பரிசுத்தம். நிறைய நேரங்களில் நம்முடைய மத சடங்குகள், எத்தனையோ மதங்கள் இருக்கிறது இல்லையா? இந்தியாவில் பிறந்தது, இந்தியாவில் இருந்து உருவாகி உலகெங்கும் சென்றது, இன்னும் பிற எல்லைகளிலிருந்து வந்த மதங்கள் இந்தியாவில் குடியேறி இருக்கிறது. இந்த மதங்கள் சடங்குகளுக்காக சுத்தங்களை சொல்லும், சடங்குகளுக்காக பரிசுத்தம் சொல்லும். டன் டன்னா சந்திரங்களை அரைத்து ஊத்த வேண்டியது இருக்கும், நெய் பால் என்று கொட்ட வேண்டியது இருக்கும். இவைகள் இதற்கு சடங்குகளுக்கு, பலிபீடங்களுக்கு. ஆனா இந்த போதனை எனக்கு நமக்கு போதிக்கிற மிக முக்கியமான விதம் என்னன்னா, நடைமுறையில் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, அந்த பரிசுத்த நடக்கைக்கு மாதிரியாய் இருப்பதற்காக. சட்டமாக தரப்பட்டதுனால கிரமமாக இருக்கிறது, வரிசை கிரமமாக இருக்கிறது. அனுசரிப்புல குறை இருந்தா, பிழை இருந்தா அது ஏற்கப்படாது, மாறாக தண்டிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஹா, எவ்வளவு மிக முக்கியமான ஒரு போதனை பாருங்க. நடைமுறை பரிசுத்தம் இல்லாதபடி உள்ளான உணர்வில, நினைவில, நோக்கில, லக்கில, அடிப்படை ஆசையிலேயே தூய்மை இல்லாதபடி கடவுளின் திட்டத்தை ஆசரிக்க என்னால் இயலாது. குறை உள்ளவனாக இருப்பேன், குறை உள்ளவளாக இருப்பேன், பிழை உள்ளவனாக இருப்பேன், பிழை உள்ளவனாக இருப்பேன். வார்த்தையில் அல்ல, வாக்கில் மட்டுமல்ல, வார்த்தையில், வாக்கில், வாழ்வில் இவைகள் அருளப்படுகிறது. நல் வாழ்வுக்கான வாழ்க்கை முறை ஆலோசனை என்று இதை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது 18, 19, 20 அதிகாரங்கள் பொது வாழ்வில் லேவியர் என்று அழைக்கப்படுகிற ஆசாரியராகிய நாம் அந்த ஊழியத்தை செய்க
அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நாம் தனிப்பட்ட வாழ்வில் திறந்த புத்தகமாய், பரிசுத்தமாய், கடவுள் பார்க்கிற விதமாக மனிதர்கள் நம்மை பார்ப்பதில்லை. மனிதர்கள் நம்மை பார்க்கும்போது கடவுள் தந்த அந்த எளிய விதங்களில் தூய்மையான ஒரு வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த நிலையில் என்னை பார்த்தா. பரிசுத்தம் என்று சொல்லுகின்ற வேத போதனை வேறு பிரிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும் இல்லை? அதுதான் அடிப்படையான போதனை. ஆடை சுத்தம் உண்மைதான், அது சட்டம் சொல்லுகிறது. ஆடையில் வித்தியாசமான விதங்கள், கூடார சுத்தம், பலிபீட சுத்தம், பாத்திரங்கள் சுத்தம், அதில் அனுப்பப்படுகின்ற பலி செய்யப்படுகின்ற காணிக்கைக்கு சுத்தம், ஆடு எப்படி இருக்கணும், புறா எப்படி இருக்கணும், அது தீட்டுப்படாமல் எப்படி இருக்கணும், குறைவில்லாமல் எப்படி இருக்கணும் என்பதை பற்றிய ஏராளமான சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளின் மத்தியில் நான் தனிப்பட்ட விதத்தில், உள்ளான விதத்தில், ஆழமான உள் உணர்வில் தூய்மையை திட்டமாய் நேசிப்பதற்கு வேறு பிரிக்கப்பட்ட மனிதர்களாய், சுதந்திரம் பெற்றவர்களாய், இல்ல வெளியான அந்த சட்டைகளில், நிறங்களில், உருவங்களில், சடங்குகளில் மட்டும் இல்லாம உள்ளான விதத்துல கடவுள் எனக்கு ஆற்றியிருக்கிற அந்த கிருபையை கொண்டாடி அவைகளை உள்ளும் புறம்பும் நான் சொல்லும்போது 18, 19, 20 அதிகாரம் இதைத்தான் பொதுவாக நமக்கு போதிக்கிறது. 20, 22, 23, 21 வசனங்கள் பரிசுத்த நடக்கையும் லேவியர் என்கிற அந்த ஆசாரிய இனமும், நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகிறோமே அவர்கள், நாமும் நம்முடைய பண்டிகைகளும் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும். நார்வேயிலிருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் நம்முடைய பண்டிகை காலங்களில் நம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அவரை நான் இந்த சபைக்கு எடுத்துட்டு போட்டுமா, அங்கே நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா என்று சொன்னேன். அங்கே எனக்கு ஒரு சின்ன பங்கு இருந்தது, அதனால அந்த சபைக்கு போனேன். முழுவதும் என்னோட கூட இருந்து கவனித்தார். வீட்டுக்கு வந்து காலை விருந்து உண்டு கொண்டு இருக்கும்போது சொன்னா, அப்பா, ஒரு சபையில இத்தனை திறன்கள் இருக்கிறது, இத்தனை அணிகலன்கள் இருக்கிறது, இத்தனை விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கிறது, ஆபரணங்கள் இருக்கிறது, கொண்டாட்டங்கள் இருக்கிறது, அதை வெளிக்காட்டுவதற்காக எத்தனை விதவிதமான விதங்கள் இருக்கிறது. 3-4 மணி நேரத்தில் நான் தலையே எனக்கு சுற்றிட்டு, ஒரு திருச்சபைக்கு அதில் வந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இத்தனை நிறைவான கிருபைகள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னார். அதான் உண்மை. அப்படிப்பட்ட நிறைந்த கிருபைகளை பெற்றுக்கொண்ட சபை பண்டிகைகளை எப்படி கொண்டாடணும்? ஆமோஸ் தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லும் போது, உன் பண்டிகை எனக்கு வெறுப்பு என்று சொல்லுவார், கசப்பு என்று சொல்லுவார், வெறுக்கிறேன் என்று சொல்லுவார். இல்ல, சில நேரங்களில் பண்டிகைகள் கடவுளின் திட்டத்துல பரிசுத்தத்துக்காக அல்லாம அகங்காரத்திற்காக, ஆக்ரோஷத்துக்காக, தன்னுடைய திட்டங்களுக்காக, திறமைகளுக்காக, தம்முடைய திறன்களுக்காக ஒரு எக்ஸிபிஷனா, ஒரு காட்சி பொருளாக அமையும் என்றால் எப்படி இருக்கும்? இந்த வேதவசனம் கூறுகிறது, லேவியராகிய நீங்கள் இந்த ஊழியத்தை இந்த உலகத்திற்கு, இந்த தலைமுறைக்கு நீங்கள் செய்யும்போது பண்டிகைகளை எப்படி கையாள வேண்டும்? வேறு பிரிக்கப்பட்ட மனிதர்களாய், கொள்கைகளில், தத்துவங்களில், போதனைகளில், ஆழமான ஆண்டவரின் உண்மைகளில் அதை சொல்லுவதற்காக, அதை செய்வதற்காக, அதை கூர்மைப்படுத்துவதற்காக, அதில் ஒரு உடைவை மனிதர்கள் பார்ப்பதற்காக விட்டு கொடுக்க
உடைவுபட்டு நிற்க, உடைந்த மனிதர்களாய் கண்ணில் ஒரு கலக்கத்தோடு ஒப்பு கொடுத்தலோடு வாழும்போது கடவுள் இந்த கிருபையை, பண்டிகையை அங்கீகரிக்கிறார், கொண்டாட்டத்தை அங்கீகரிக்கிறார். 24வது அதிகாரம் தொடர்ந்து இருக்கிற அந்த அதிகாரத்தின் முழு வரைக்கும் பரிசுத்தத்தையும் காக்கணும். பரிசுத்தத்தை காக்கிற அந்த தேசம் புண்ணிய பூமியாக விளங்கணும். நம்முடைய நாடு அநேக நேரங்களில் ஆதிக்கத்தின் எல்லையாக இருக்கிறது, இருளின் எல்லையாக இருக்கிறது, ரத்தம் சிந்துதலின் எல்லைகளாக இருக்கிறது. இல்லை, தன்னுடைய ஒரு சொந்த தத்துவத்துக்காக கொண்டு குவிக்கிற மதங்கள், மத உணர்வுகள், அதற்காக எத்தனை ரத்தம் சிந்தினாலும் பாவம் இல்லை, பழி இல்லை, அது பலி என்று நினைக்கிற ஒரு எண்ணங்களில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த தேசத்தில் ஒப்பு கொடுத்தலோடு, உடைவோடு, உள்ளான பரிசுத்தத்தோடு, வேறு பிரிக்கப்பட்ட எண்ணங்களோடு கடவுளுக்கு சேவை செய்வதற்காக, மீட்பின் திட்டத்திற்காக சபையின் அங்கமாகிய நம்மை, குடும்பத்தை, தனிநபரை, விசுவாசிகளை சபையின் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற இயக்கங்களாக ஆண்டவர் வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். பரிசுத்தத்தின் தொடர்ச்சி லேவியராகமத்தின் 2ஆம் பகுதி. பரிசுத்தத்தை பலியிட பண்ணுவதற்காக ஆசரிப்பு கூடாரம் ஆண்டவர் இந்த இதயத்தில், இந்த இல்லத்தில், நாம் வாழும் இடங்களில் 2 பேர் 3 பேர் எப்போது கூடி வந்து அவரை கொண்டாடுவதற்கு கீழ்ப்படிவோமோ அன்று அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. அதன் விளைவாக உண்மையான வேறு பிரித்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அதுதான் விளைவு. அந்த விளைவு கொண்டு பரிசுத்தமான வாக்குறுதியை, ஆண்டவரின் சுத்திகரிப்பை எனக்குள்ளாக பெற்று, அந்த சுத்திகரிப்பின் வழிந்தோடுதலாய் என்னை தொடுகிற, என்னை கேட்கிற, நான் சேவை செய்கிற எல்லைகளிலே வாழுகின்ற பிள்ளைகளுக்கு, பகிர்ந்து கொள்ளுகின்ற நெஞ்சங்களுக்கு, இதயங்களுக்கு, இல்லங்களுக்கு கிருபையை சுமந்து சொல்வதற்கான பரிசுத்த ஜனமாய் என்னை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் அருள் தருகிறார், கிருபை தருகிறார். எத்தனை அழகான ஒரு கிருபை ஆண்டவர் தருகிறார். அந்த பரிசுத்த ஜனமாய், நிர்வாணமாக காணப்படாதவர்களாய், அந்த பரிசுத்த ஜுவாலையினால மூடப்பட்டவர்களாய், ஆண்டவரே தெய்வம் என்று அறிவதற்கு அப்பட்டமாய் நம்மை நாம் திறந்த முகமாய் மனிதர்கள் பார்க்கிற விதங்களில் வாழ்வதற்கு லேவியரின் சட்டம் நமக்கு உதவி செய்கிறது. அந்த சட்டம் எனக்கு அசுத்தத்தை அகற்றுவதற்கு உதவி செய்கிறது. எப்படிப்பட்ட அசுத்தம் இல்லை! எந்த காரம் போட்டாலும், எத்தனை சோப்பு போட்டாலும், என்ன லிக்விட் போட்டாலும், என்ன கெமிக்கல் போட்டாலும் அந்த கரை போகவே போகாது. கவிதராஜா அதை பாடும்போது ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று பாடுகிறார். சில கரைகள் சோப்பு போட்டால் போகும், நுரை வந்தால் போயிடும். சில கரைகள் பெட்ரோல், மண்ணெண்ணெய் இல்லை சீமண்ணெய்ன்னு சொல்லுவோம், இதை போட்டால் போகும். தார், இது போன்ற சில கரைகள் போகும். சிலவைகள் அக்கீனில போட்டால் தான் போகும். தீ தான் அதை சுட்டெரிக்கும். ஆனால் இங்கே ஆண்டவருடைய கிருபை, அவருடைய பலி, அவருடைய ஒப்பு கொடுத்தல பலிபீடத்தில் நான் என்னை படைக்கும் போது, மீட்பின் திட்டத்தில் ஆண்டவர் தந்த அந்த அழகான திட்டத்தை எனக்காக, தூய்மைக்காக ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு அந்த அருளை தருகிறார், சுத்திகரிப்பை தருகிறார். அந்த சுத்திகரிப்புக்காக ஏக பரிமள தைலமாய் இந்த பலிபீடம் மனம் கமல வந்து ஈர்க்க பிறரை அப்படிப்பட்ட ஒரு நிஜத்திற்கு, அப்படிப்பட்ட நிழலோட்டமாக இருக்கிற ஒரு சடங்குக்கு என்னை அழைக்கிறார். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரட்டுமா? அந்த கிருபையில் இன்றைக்கு இந்த லேவியராகமத்தின் புத்தகம் நம்மை
பரிசுத்தத்துக்காக, அசுத்தம் அகலுவதற்காக, அகன்று போவதற்காக ஆண்டவர் கிருபை தருவாராக. தெற்கே நாம் பிரபலமாக காட்சியளிக்கிற பெரும் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிற ஒரு திருக்கோயில். அங்கே பெண்களுக்கு இடம் இல்லை. சிறப்பா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மிஞ்சிய பெண்கள் அங்கே நுழையவே கூடாது. பெங்களூர் பட்டணத்திலிருந்து ஒரு நடிகை அந்த துணிவை பெற்று அக்ராகரமா இல்லை கற்ப கிரகத்துக்குள்ளாக நுழைந்து விட்டார். அங்கிருக்கிற சாமியார்கள் அதை வேடிக்கையாக, அதை பெரும் பாக்கியமாக கருதி அவர்கள் உள்ளே நுழைந்ததையே அந்த சட்டங்களுக்கு அப்பால் அவர்கள் காட்சி பொருள் ஆயிட்டாங்க. இந்த செய்தி அந்த தர்மா கர்த்தாக்களுக்கு சொல்லப்பட்டது. உடனடியாக அங்கு இருக்கிற தெய்வம் தீட்டுப்பட்டார் என்று சொல்லி கோடி கணக்கில் செலவு செய்யப்பட்டு வேள்விகள் மூலமாக அந்த தெய்வம், அந்த கற்ப கிரகம், அதை சூழ்ந்திருந்த மனிதர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள் என்று சன் நியூஸ் செய்தி சொன்னது. எந்த மதத்திலையும் நடக்கலாம், எந்த விதமான சடங்குகளையும் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கலாம். ஆனால் நாம இங்க வாசிக்கிற லேவி ராகமத்தின் புத்தகம், அவருடைய சடங்குல, அவருடைய பலிபிடத்தில் என்னைய பலி செய்தா, விசுவாசத்தில் என்னை ஒப்பு கொடுத்தா, நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், வேறு பிரிக்கப்படுகிறேன். அப்படின்னா அவருடைய பரிசுத்தம் என்னை ஆட்கொண்டு எனக்குள்ளாக இருக்கிற அசுத்தமெல்லாம் அப்சார்ப் ஆயிரும், ஒன்றுமில்லாமல் போகும், தவிடு பொடியாகும். அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக தகனிக்கிற கூட்டம் கூட்டமாய், கடல் அலையாய், கடல்களுக்கு, மலைகளுக்கு, குன்றுகளுக்கு, குகைகளுக்கு என்று அலைந்து சென்றிருக்கிற நம்முடைய இனத்து மக்கள், நம்முடைய தலைமுறையின் மக்கள் இந்த பரிசுத்தத்தை வாழ்வதற்காக லேவியராய், கடவுளின் திட்டமாய் வாழ்வதற்காக கடவுள் நம்மை அழைக்கிறார். ஒப்புக் கொடுக்கலாமா? பரம தகப்பனே, அந்த மாபெரும் தேவை கொண்டு எங்கள் தேசத்தை பார்க்கிறோம். அசுத்தம் அகல, பரிசுத்தம் பெற, அந்த பலி கொண்டு உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். லேவியர் ஆகமத்தில் உம்முடைய மகத்தான திட்டத்தை யாவேவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிற அந்த மக்களுக்கு தந்தீர அந்த கிருபையை கிறிஸ்துவை கொண்டாடும் விசுவாசிகளாய் நாங்கள் எங்கள் தலைமுறைக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை தார். தந்தை, எங்களை ஆசீர்வதியாப்பா. இயேசுவின் நாமம் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். இந்த எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கம்
செய்வதுதான். தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். தேச எல்லையெங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும்,